ரேசன் அரிசியை மட்டும் பயன்படுத்தி குஷ்பு இட்லி, கிறிஸ்பி தோசை. இது தெரிஞ்சதுன்னா கடையில் இட்லி அரிசி காசு கொடுத்து வாங்கவே வேண்டியதில்லை. 4 டம்ளர் அளவு ரேசன் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் ரேசன் பச்சரிசி 2 தடவை தண்ணியை ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவணும். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் 2 தடவை கழுவிட்டு 2யும் ஊற வச்சிடலாம். 4லேருந்து 5 மணி நேரம். உளுந்த ஒரு தடவை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். திரும்பவும் 2 தடவை ரேசன் அரிசி நல்லா கழுவிட்டு மிக்சியில் சேர்த்து லைட்டாக ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். பக்குவம் ரொம்பவே முக்கியம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கிட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இன்னும் எக்கச்சக்கமான டிப்ஸ் எல்லாம் லாங் வீடியோவில் சொல்லியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தோசைக்கல்ல எப்போ போல் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இட்லியும் ஊற்றலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் இட்லி அரிசி யாரும் கடையில் வாங்க வேண்டியதில்லை. தேங்க்யூ. அடுத்த யூஸ்ஃபுல்லாக